Hello everyone, வணக்கம் and welcome back to my channel Simply JC. Yes, video போட்டு ரொம்ப நாள் ஆச்சு and this is going to be a vlog after a very long time. இன்னைக்கோட vlog என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா my cousin brother is getting engaged. So இன்னைக்கு வந்து engagement நடக்க போகுது and of course நம்ம வந்து ரெடி ஆகணும். ஸோ அதுக்கு என்னுடைய saree, it is an organza saree. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து மெஷின் எம்ப்ராய்டரி தான். ஸோ இதுக்கு என்ன மேக்கப் லுக் என்ன பண்ண போகிறன்றது வந்து ஒன்றுமே டிசைட் பண்ணல. இதுக்கு மேலே தான் சரி ஓகே வாங்க ரெடி ஆகலாம். இது வந்து ஒரு கிறிஸ்டியன் என்கேஜ்மெண்ட்டாக இருக்க போகிறதுனால லுக் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது. அண்ட் ஐ தாட் ஆஃப் பேரிங் மை சாரி வித் சம் பேர்ல் இயரிங்ஸ் அண்ட் பேர்ல் செயின் போட்டு பார்க்கலாம் அவுட்லுக் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. வந்து நான் லிப்ஸுக்கு இந்த லிப் பாம் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ப்ளம்லேருந்து கேண்டி மெல்ஸ் மெலன் பபிள் கம் இந்த லிப் பாம் பேர் எடுத்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் இந்த பாண்ட்ஸோடைய சூப்பர் லைட் ஜெல் தான் யூஸ் பண்ண போகிறேன். திஸ் இஸ் அ வெரி நைஸ் மாய்ஸ்சரைசர் ஃபார் த ஃபேஸ். பார்த்திங்கனாக்கா வெரி லைட் கன்சிஸ்டன்சி. எடுத்து அங்கங்கே டாட் பண்ணிவிட்டு ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணிக்க போகிறேன். திஸ் ஹேஸ் அ வெரி நைஸ் ப்ளசன்ட் ஸ்மெல். நான் உங்களுக்கு வந்து மாய்ஸ்சரைசரில் ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்காதுனாக்கா அப்போ இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் நேரம் ஃபேஸில் செட் ஆகும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து ஐப்ரோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இந்த வெட் அண்ட் மைல்டோடைய இந்த ஐப்ரோ கிட்ட தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு சைடில் நடக்குது இந்த ஜெல்லை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்படி போட்டு கோம்ப் அவுட் பண்ணிக்க போகிறோம். இதுவும் ப்ரோ வேக்ஸ் யூஸ் பண்ணிங்கனாக்கா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் உங்களுடைய ஐப்ரோஸில். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கோம்ப் அவுட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் ப்ரஷ்ஷை வச்சு நான் இந்த லைட் ப்ரௌன் அண்ட் டார்க் ப்ரௌன் ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மிச்சம் இருக்கிற ப்ராடக்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நான் டேப் அவுட் பண்ணிக்க போகிறேன். இந்த லைன் வரைஞ்சிருக்கோம்ல அதுலேருந்து நீங்கள் ப்ராடக்டை வந்து உங்களுடைய ஐப்ரோஸில் வந்து டிஸ்பர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லாவும் இருக்கும் அண்ட் நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாதிரியும் தெரியாது. திருப்பி நம்ம ஸ்பூலியை வச்சு ப்ராடக்டை வந்து நம்ம பிளெண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஈவனாக கோம்ப் அவுட் பண்ணிக்க போகிறோம். இப்படி கோம் பண்ணும்போது என்ன ஆகும்னா இருக்கிற மிச்சம் ப்ராடக்டெல்லாம் வந்து நல்லா டிஸ்பர்ஸ் ஆகும் ஈவனாக. ஸோ அதே மாதிரி வந்து நான் இந்த ஐப்ரோஸும் பண்ணி முடிச்சுட்டு போகிறேன். ஏன்னாக்கா 2 ஐப்ரோவும் நல்லா ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இப்போ வந்து நான் ஐ லுக் தான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்னுடைய ஹுடா பியூட்டியோடைய ஐஷேடோ பேலட் தான் எடுத்திருக்கேன். நான் இந்த பேலட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸ் இருக்குது. அண்ட் நான் வந்து இந்த ஷேடும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்படி ஐலிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ப்ராடக்ட்டுமே இல்லை. நான் வந்து இந்த ஷேட் டெசர்ட் சாண்ட்னு சொல்லி இந்த ஷேடை தான் ஃபஸ்ட் ஐலிட் மேலே இந்த ஷேட் போட்டுக்க போகிறேன். நான் அப்புறமா காஷ்மீர் என்ற இந்த ஷேடை வந்து நான் எடுக்க போகிறேன். கொஞ்சோண்டு அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்க போகிறேன் என்னுடைய ஐலிட் மேலே. I think it would go well with the saree. Okay, I think it looks good. அண்ட் மஸ்காரா வந்து நம்ம எண்டில் தான் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபேஸ்க்கு போயிடலாம். ஃபேஸ்க்கு வந்து நான் இந்த ப்ரைமர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பெனிஃபிட்லேருந்து சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர். அதனால் நிறையெல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு எங்கெல்லாம் போர் இருக்கோ அங்கே மாத்திரம் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். முக்கியமாக இந்த இடத்துல நோஸ் கிட்ட, அப்புறமா இந்த ஃபோர்ஹெட்டில் போட்டு முடித்த பிறகு நான் இந்த லாரா மர்சியிலேருந்து இந்த செட்டிங் பவுடர் கொஞ்சோன்னு நான் எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய பிளெண்டரை வச்சு தான் கொஞ்சம் எடுத்து ப்ரைமர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறனோ அந்த இடத்துல மாத்திரம் கொஞ்சம் இந்த பவுடரை போட்டு விட்டுட போகிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய மேக்கப் வந்து ரொம்ப நேரத்துக்கு கலையாமல் லாங் லாஸ்டிங்காக இருக்கும்.
ஓகே. இதுக்கு நான் ஃபவுண்டேஷன் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த LA Girl Pro மேட் ஃபவுண்டேஷன் தான். என்னுடைய ஷேட் பார்த்தீங்கன்னாக்கா GLM 682 Cafe. ஸோ இது இஸ் ரியலி நைஸ் ஃபவுண்டேஷன். ரொம்ப கவரேஜ் கொடுக்கும் இது. ஸோ பிளெண்டர் வச்சுட்டு நான் அப்படியே பிளெண்ட் அவுட்டும் பண்ணிக்க போகிறேன். நான் இது யூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணணும். ஏன்னாக்கா இது ட்ரை அவுட் ஆகிடுச்சுனாக்கா அவ்வளோதான் உங்கள் ஃபேஸில் ஒரு பேட்ச் மாதிரி கொடுக்கும் இது. I'm going to blend it out quite fast. கன்சீலர் வந்து அவ்வளோ தேவைப்படாது, அட்லீஸ்ட் ஃபார் மீ எனக்கு தேவைப்படாது. பட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கவரேஜ் வேணும்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கனாக்கா நீங்கள் கண்டிப்பாக கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிற மிச்ச ப்ராடக்ட்டை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய நெக்குக்கும் எடுத்துகிட்டு வர போகிறேன். இந்த ஃபேஸும் நெக்கும் வந்து ஈவன் கலரில் இருக்கும், டிஃப்ரெண்ட் கலரில் இருக்காமல் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ என்னுடைய பேஸ் வந்து முடிச்சுட்டேன். அடுத்ததான் வந்து என்னுடைய ப்ளஷ் அண்ட் கான்டர் தான் நான் வந்து யூஸ் ப்ளஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து டஸ்டி ரோஸ்ன்ற இந்த ப்ளஷ் தான் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து நிறைய எடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் எடுத்தாலே போதும். ப்ரஷ்ஷை வச்சுட்டு நான் இதை பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். கான்டோருக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய அனஸ்டாசியா பேலட்லேருந்து இந்த கான்டோர் ஷேடை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போலாம் வந்து நான் கான்டோர் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் வெரி லிட்டில் தான். எங்கெங்கெல்லாம் கான்டோர் தேவையோ அங்கங்கே மாத்திரம் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். கொஞ்சோண்டு நோஸ், ஐலைனர் அண்ட் மஸ்காரா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் என்னுடைய ஃபேஸ் வந்து நான் இந்த செட்டிங் ஸ்ப்ரே வச்சு யூஸ் பண்ணி போகிறேன். ஷார்லட் டில்பரிலேருந்து இந்த ஏர் ப்ரஷ் ஃப்ளாலெஸ் செட்டிங் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ண போகிறேன். ஐலைனருக்கு வந்து நான் ஸ்விஸ் பியூட்டியோடைய ஹைடெக் சூப்பர் லைன் ஐலைனர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர்னு சொல்கிறாங்க. அண்ட் இதனுடைய பெஸ்ட் பார்ட் என்னன்னாக்கா இதனுடைய அப்ளிகேட்டர் தான். பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்களேன். ஸோ இது வந்து நான் ஒரு தின் லைனாக வந்து நான் ட்ரா பண்ணி போகிறேன். ஒரு குட்டி விங் பண்ணிக்கலாம். இட்ஸ் கோனா பி வெரி தின் லைனர். ஓ வாவ். ஸோ ஐலாஷஸ்க்கு வந்து நான் இந்த எசன்ஸ்லேருந்து இந்த மஸ்காரா தான் எடுத்துக்கிறேன். இது வந்து என்னுடைய ஐலாஷஸ்லாம் வந்து கர்ல் பண்ண போகிறது கிடையாது. இன்னும் ஆல்ரெடி நம்ம வந்து லேட் ஒரு டபுள் கோட் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஐலாஷஸ்க்கு வந்து நம்ம மஸ்காரா யூஸ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த வச்சு நான் செட் பண்ணி முடிச்சிட போகிறேன். அதுக்கு நான் வந்து இந்த லாரியல் இன்ஃபாலிபிள்லேருந்து 600 கோல்டன் பேஜ்ன்ற இந்த ஷேடு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். திருப்பி ஃப்ளஃபி ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த காம்பினேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்விஸ் பியூட்டிலேருந்து லிப் லைனரும் அண்ட் எல்ஃப்லேருந்து இந்த லிப் க்ளாஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். வந்து நான் லைன் பண்ணிக்க போகிறேன். சரிதான் உங்களுக்கு? It's a very very beautiful lip liner. This would definitely suit all dusky skin tones. Outline பண்ணியாச்சு. அடுத்ததா gloss. இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து குயிக்காக போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட போகிறேன். நான் மேக்கப் போட்டு முடிச்சாச்சு, சாரியும் கட்டிட்டேன் அண்ட் ஜஸ்ட் லெஃப்ட் அவுட் வித் ஜுவல்லரி. அதுக்கு வந்து நான் பேர்ல் இயரிங்ஸ், செயின் அண்ட் அப்புறமா பேங்கிள்லாம் வச்சுருக்கேன் நான். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறேன். இந்த குட்டி பேர்ல் இயரிங் தான் யூஸ் பண்ணுறேன் நான். சைடும் இந்த சைடும் ரெண்டு சைடும் அண்ட் gonna wear them.
வாட்சை போட்டாச்சு. ஹேரை வந்து நான் ஜஸ்ட் கோம்பவுட் பண்ணிவிட்டு ஒரு கிளிப்பு மாத்திரம் யூஸ் பண்ணிக்கிட்டு ரெடி ஆயாச்சு. A perfume, so I'm just gonna put it all over and I'm done. Let me know in the comment section how did you like my look. Bye, see you all in the next video.